டெக்னீஷியன் NBQ லெவல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்னென்னு சொன்னால் இதில் பயன்படுத்துகிற கம்ப்ரெசர் அண்டு கம்ப்ரெசர் மிக முக்கியமான உதிரி பாகம் வந்து என்ன கம்ப்ரெசர் அமுக்கி மற்ற பேர் வந்து நெருக்கி அமுக்கி அடுத்தது நெருக்கி இது நீங்கள் பல வகை இருக்கின்ற படிச்சிருக்கீங்க முதலாவது படிச்சிருக்கீங்க வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர் நிகர்மாற்று அமுக்கி நிகர்மாற்று அமுக்கி சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரெசர் சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரெசர் மைய நீக்கி அமுக்கி மையக்க வச்சு அமுக்கி மூன்றாவது சொல்லுங்க ரோட்டரி கம்ப்ரெசர் சுழற்சி வகை அமுக்கி நாலாவது ஸ்க்ரூ கம்ப்ரெசர் அங்கே வந்து ரெண்டு சாப்டர் இருக்கு மேல் ஷாஃப்ட் அண்ட் ஃபீமேல் ஷாஃப்ட் ரெண்டு ஷாஃப்ட் சுத்தும் அதுக்கு வந்து ஸ்க்ரூ கம்ப்ரெசர் புதி வகை அமுக்கி நாலாவது ஸ்கொரல் டைப் அமுக்கி அதாவது ஸ்கொரல் சொன்னால் சுருளி வகை அமுக்கி அவைகளை பார்த்தோம்னா நிகர்மாற்று அமுக்கி சுருளி வகை அமுக்கி அடுத்தது வந்து மைய நீக்க கவர்ச்சி அமுக்கி அடுத்தது வந்து அதாவது மற்ற கம்ப்ரெசர் என்ன நிகர்மாற்று அமுக்கி மைய கவர்ச்சி அமுக்கி சுருளி வகை அமுக்கி என்ன எனக்கு அந்த விதான வகை அது என்ன சாமா அது தமிழ் எனக்கு தெரியல விதான வகை சொல்றீங்க அதாவது முதலாவது சென்ட்ரிஃபியூகல் வந்து நிகர்மாற்று அமுக்கி என்ன சாமா அடுத்தது வந்து சென்ட்ரிஃபியூகல் சொன்னால் மைய கவர்ச்சி அமுக்கி அடுத்தது ஸ்கொரல் சொன்னால் சுருளி வகை அமுக்கி அடுத்தது வந்து ஸ்க்ரூ கம்ப்ரெசர் புதி வகை அமுக்கி இதெல்லாம் சரியான பிதாவில் அதோட வேறு வேட்டுகளில் கணக்கறிக்கும் அது அமுக்கிக்கு பேர் நெருக்கின்றீங்க ஒரு புத்தகத்தில் அமுக்கின்றீங்க என்னோட நெருக்கி ஒரு சொல்லையும் இல்லை கம்ப்ரெசர் இல்லை ஒரு சொல்லையும் இல்லை அவை அப்படி பல வகை அமுக்கி therefore when we consider about the as you are NBQ level 4 refrigeration and air conditioning technician normally all the equipments normally the refrigerator, bottle cooler, window AC, split AC, inverter AC, package AC, centrifugal AC, all the ACs there is a compressor, there is a maybe an automobile AC, there is a compressor is a main part. With the compressor there is a condenser, evaporator, expansion valve, those things. But there is a two type of pressure side, one is a high pressure side, அடுத்தது வந்து low pressure side. அவை நாங்கள் என்ன வகை அது குளிர்சாதன பட்டியாக இருக்கட்டும் ஜன்னல் வகை குளிரூட்டியாக இருக்கட்டும் பிளவு வகை குளிரூட்டியாக இருக்கட்டும் பேக்கேஜ் வகையாக இருக்கட்டும் அதாவது சென்ட்ரல் ஏசியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அது ஓட்ட ஏசி வாகன குளிரூட்டியாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற பிரதானமான பாகம் வந்து என்ன கம்ப்ரெசர் அதோடு சேர்ந்து கண்டென்சர் இருக்கும் எவாபரேட்டர் இருக்கும் அடுத்து எக்ஸ்பான்ஷன் வால்வு விரிவடுக்கு வால்வு எல்லாம் இருக்கும் ஒரு சில உதிரி பாகங்கள் இருக்கும் இதில் வந்து கம்ப்ரெசர் தான் நான் இப்போ பார்த்துனேன் என்னென்ன வகையான கம்ப்ரெசர் இருக்குன்னு பார்த்துனேன் அதில் ஒரு முக்கியமான கம்ப்ரெசர் அதிகமாக இருக்கிற கம்ப்ரெசர் அதிகமாக பயன்படுத்துகிற கம்ப்ரெசர் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கம்ப்ரெசர் தொடர்ச்சியாக அதை பற்றி சொல்கிற வந்து நிகர் மாற்று அமுக்கி என்னமா நிகழ்ச்சி மாற்று அமுக்கி அதுதான் சொல்கிற வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர் ரெசிப்ரோகேட்டிங்னா தேர் இஸ் a motion in the mechanical engineering there is a motion that is a reciprocating motion. Reciprocating motion means up and down motion like the sliding mechanism. These are the reciprocating motion motion that is a நிகர்மாற்று அமுக்கம் மேல் கீழ் அசைவது இவ்வாறு அசைவது எல்லாம் சொல்ற வந்து நிகர்மாற்று ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர் அந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர் நீங்க வெட்டிட்டீங்கடா உள்ளுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும் என்ன இருக்கும் அந்த சிலிண்டருக்குள்ள என்னையும் ஒரு பிஸ்டன் இருக்கும் அது தவிர இன்னொன்று இருக்க வேண்டாம் கோயில் மேக்னெட்டிக் அப்போ நாங்கள் அந்த சுருளி கோயில் பிரைமரி கோயில் செகண்டரி கோயில் அதாவது நாங்கள் கரண்டை கொடுக்கக்குள்ள அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த கோயிலில் மின் போகும்னா மின்காந்த பாயம் உண்டாகும் மின்காந்த பாயம் அடர்த்தி உருவாகும் இதன் காரணமாக அங்கே வந்து என்ன சுழல ஆரம்பிக்குது அந்த சுழற்சியினால தான் அந்த பிஸ்டன் வந்து என்ன இது மேலே போய் கீழே வருது தள்ளுது இழுக்குது அப் அண்ட் டவுன் மோஷன் அப்போ அதை தான் நான் இப்போ வந்து விவரமாக பார்க்க போகிறோம் என்ன நடக்குன்னு சொல்லி நார்மலி வி கன்சிடர் அபவுட் all the ACs and the refrigerator, bottle cooler, window AC, split AC, central AC, package AC, all the system, even though the automobile AC, there is a compressor. But the automobile AC, there is a one separate mechanism that is with the automobile AC, there is a magnetic clutch, calm the clutch, connect and disconnect the engine. கூட இருந்துக்கிட்டா காந்த கிளட்ச் வந்து கட் ஆகும் கூல் குறைஞ்சிக்கிட்டா காந்த கிளட்ச் வந்து ஓன் ஆகும் அதை வச்சு தான் அந்த கம்ப்ரெசரை இயக்குற என்ஜினை வச்சு என்ஜின் சுத்தக்குள்ள ஃபேன் பால்ட்டு சுற்றும்
அதாவது ரேடியேட்டர் அந்த ஃபேன் பெல்ட் வந்து இதில் கம்பிள் பட்டிருக்குன்னு சொன்னால் ஓட்டோ ஏசியில் கம்ப்ரஸரில் கப்பிள் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ரஸர் வந்து என்ன கப்பிள் பண்ணப்பட்டிருக்குன்னா மேக்னெட்டிக் கிளட்ச். When we consider the automobile, all the ACs compressors are same, but the automobile there is a little different because the automobile AC there is a magnetic clutch. When there is a cool is coming down, that the magnetic clutch will be on. When the cool wheels goes up, the magnetic clutch is off. There is a control. Control means connect and disconnect the engine because that compressor is coupled to the engine. Radiator fan belt. It is coupled to the engine. One belt is coupled to the dynamo, other fan is coupled to the radiator fan, other one is the automobile compressor. சரியா? அவர் பார்க்கக்குள்ள இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் ஒரு கம்ப்ரஸர் எடுக்க பட்டுற ஒரு கம்ப்ரஸர் எடுத்து பட்டி போட்டு இப்படி வட்டமாக்கி விடுறேன். அதாவது இப்படி பட்டின உடனே என்ன செய்யறேன்னா இப்படி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். ஒரு கம்ப்ரஸர் ஒன்றை பட்டினா என்ன கம்ப்ரஸர்? ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர். என்ன கம்ப்ரஸர்? நிகர்மாற்றி அமைக்க வட்டுறோம். அந்த நிகழ்மாற்றி அமைக்கிற மிகவும் முக்கியமான பாகம் இதை வந்து சொன்னோம்னா இது வந்து சொல்ற சிலிண்டர். என்ன இவரைத்தான் நான் சொல்றேன் வந்து சிலிண்டர். இவர்தான் சிலிண்டர். இந்த சிலிண்டர்டா உருளி, அதாவது உருளை. இது எதுக்குள்ள இருக்கு? கம்ப்ரஸரை வெட்டுறேன். குறுக்கு வெட்டினோன்னா உள்ளுக்கு இருக்கு. இந்த கம்ப்ரஸர்ல பார்த்தோம்னா உள்ளுக்கு இருக்கிறது சாமான். அதுதான் சொல்ற பிஸ்டன். என்னன்னு சொல்ற? பிஸ்டன். இது ஞாபகத்தில் எல்லாமே பாடமாக்க கூடாது. எந்த விஷயமும் பாடமாக்குனா வராது. பிஸ்டன். இந்த பேர் என்ன? இவர் வந்து பிஸ்டன். உள்ளுக்கு இருக்கிறார் பிஸ்டன். இந்த பிஸ்டன் மேலையும் கீழையும் அசையும். மேலையும் கீழையும் சாதாரண அமையுமா? அசையுமா? இல்ல, அது ஒரு ஆணி வேணும். இந்த ஆணியை தான் சொல்ற. இந்த ஆணியை அசைக்கிறதுக்கு இதை சொல்ற கஜன் பீல். என்ன சொல்ற? கஜன் பீல். இந்த ஆணியை சொல்ற கஜன் பீல். GUDGON. இந்த கஜன் பீல். இந்த கஜன் பீல் வந்து என்னத்துல சொன்னா கனெக்டிங் ரோட்ல சொல்க்கப்பட்டிருக்கு. என்னத்துல? கனெக்டிங் ரோட் ஒன்றில் சொல்க்கப்பட்டிருக்கு. கனெக்டிங் ரோட் போட்டா இதுல வந்து என்னோட ஒரு கிராங்க் ஷாஃப்ட் ஒன்று இருக்கு. என்னையாமா? கிராங்க் ஷாஃப்ட். இந்த கனெக்டிங் ரோட்ல வந்து சொல்க்கப்பட்டிருக்கு. தெரியும்? அதாவது கஜன் பீல் கனெக்டிங் ரோட்ல சொல்க்கப்பட்டிருக்கு. சரியானே? அப்போ இதில் வந்து கனெக்டிங் ரோட் வந்து ஒரு கிராங்க் ஷாஃப்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? அப்போ இந்த கனெக்டிங் ரோட் இந்த பிஸ்டன் மேலே போய் கீழே வர இந்த பிஸ்டன் ஆனது மேலே போய் கீழே வர இந்த இது சுத்தத்தோங்கு. அவை கிராங்க் ஷாஃப்ட் சுத்திக்கலாம். இது வந்து சுழலும். இது சுழல இந்த கிராங்க் ஷாஃப்ட் சுழலும். விளங்கானே? அப்போ இவர் வந்து என்ன அப் அண்ட் டவுன் மோஷன். இந்த பிஸ்டன் மூவ் பண்ண சொல்லப்பல. இந்த பிஸ்டன் ஆக கூட தூரம் மேல் போற அதி உயர் புள்ளி. இதை சொல்ற அதி உயர் புள்ளி. இந்த அதி உயர் புள்ளியை நாங்க சொல்ற TDC. என்ன சொல்ற? டாப் டெட் சென்டர். இந்த பிஸ்டன் கீழே வார அதி குறைந்த புள்ளி. அதை சொல்ற வந்து என்னன்னு சொல்லி BDC. என்ன சொல்ற? BDC. இது என்ன? இந்த பிஸ்டன் போற கூட மேலே போற கீழே செய்ய போகுது. இந்த பிஸ்டன் போற ஆக உயர்ந்த புள்ளி TDC டாப் டெட் சென்டர். இந்த பிஸ்டன் கீழே ஆக வர அதுக்கு கீழே வராது, இதுக்கு மேலே போகாது. அது சொல்ற வந்து BDC பாட்டம் டெட் சென்டர். பாட்டம் டெட் சென்டர் இது தமிழ்ல சொன்னா உயர்நிலை மையம் தாழ்நிலை மையம். உயர்நிலை புள்ளி தாழ்நிலை புள்ளி என்று சொல்லலாம். உயர்நிலை மையம் தாழ்நிலை மையம். உயர்நிலை புள்ளி தாழ்நிலை புள்ளி. என்ன? இந்த பிஸ்டன் போற அதி உயர் அதி குறைந்தது. அப்ப இந்த பிஸ்டன் மூவ் ஆகக்குள்ள அதாவது இந்த இது ஒன்று இதை சொல்ற கனெக்டிங் ரோட். என்ன சொல்ற? கனெக்டிங் ரோட் என்று சொல்லுவோம். இப்போ இதை எப்படி எடுத்துக்கொண்டா எப்படி இருக்கலாம்? அது கனெக்டிங் ரோட். இது மேலே வேணும் கனெக்டிங் ரோட். வேற வந்து கனெக்டிங் ரோட் என்று சொல்லுவோம். என்ன? கனெக்டிங் ரோட். தொடுகோல் அல்லது தொடுக்கும் கோல். இது வந்து கிராங்க் ஷாஃப்ட். என்னமா? கிராங்க் ஷாஃப்ட்.
கிராங்க் ஷாஃப்ட். சரியா? கிராங்க் ஷாஃப்ட் சொல்றது வந்து சுழற்றும் தண்டு. என்ன சொல்ற? சுழற்றும். ஆனால் கேம் ஷாஃப்ட்டுக்கு பேர் சுழலும் தண்டு. வாகனத்தை எடுத்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட், கேம் ஷாஃப்ட் ரெண்டு. இது வந்து சுழற்றும் தண்டு. என்ன சுழற்றும் தண்டு. இந்த சுழற்றும் தண்டு சுழல்தான் இது வந்து இப்போ மேலே கீழே போகும். இந்த சுழல் தண்டு என்ன கிராங்க் ஷாஃப்ட் சுழண்டு கொண்டு இருக்கும். அவை இந்த பிஸ்டன் ஃபோர் ஆக மேலே சொல்ற டிடிசி டாப் டெட் சென்டர், கீழே வாரத்தை சொல்ற பிடிசி பாட்டம் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர் டிடிசி பிடிசி. அப்போ இதுக்கடையில் இந்த பிஸ்டனில் ட்ரிங்ஸ் ரிங் என்னையாமா ஏன் இந்த பிஸ்டன் வந்து மேலே கீழே அசையக்குள்ள இந்த பிஸ்டனுக்கும் இந்த சிலிண்டருக்கும் இடையிலே ஒரு இடைவெளி எனக்கு இறங்கி பிடிக்கும். அது சொல்ற பிஸ்டன் ரிங்ஸ். என்ன சொல்ற? ஆக குறைஞ்சது ஒரு இங்கே 2 பிஸ்டன் ரிங்ஸ் இருக்கு. ஆக குறைஞ்சது 3 இருக்குது, 4 இருக்குது, 2 ரிங்ஸ். ஆக குறைஞ்சது 2 ரிங்ஸ் இருக்கும். அது சொல்ற பிஸ்டன் ரிங்ஸ். அது சொல்ற இப்போ இந்த பிஸ்டனை வந்து நாங்கள் வந்து தமிழில் சொல்கிறோம் முசலம். என்ன சொல்கிறேன்? முசலம். பிஸ்டன் ரிங்ஸே நாங்கள் சொல்லலாம் முசல வலை. என்ன சொல்லுவாங்க? முசல வலை. பிஸ்டன் ரிங்ஸை நாங்கள் சொல்கிறோம் முசல வலை. அந்த முசல வலை இருக்கிறதால ஒன்று வந்து கீழே ஒயில் இருக்கும். என்ன கொம்ப்ரஸரில் அந்த கோயில் வந்து மேலே போகாது, செம்பருக்குள்ளே போகாது. ஒன்று இன்ஜின்லேயும் அப்படிதான் ஒயில் இருக்கும். கீழே சம்பில் இன்ஜின் இருக்கும். ஒரு இன்ஜின்லேயே இந்த இன்ஜின் வந்து உள்ள ஒயில் மேலே போகாமல் வைக்கிறதுக்கு தான் என்ன செய்கிற வந்து இது பயன்படுத்துகிற பிஸ்டன் ரிங்ஸ். அதாவது லூப்ரிகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது உராய்வு நீக்கல் தொகுதியில் ஒரு முக்கியமான உராய்வு நீக்கல் தொகுதியில் இருக்கிற ஒயில் என்ஜினுக்கு உள்ளே போகாமல் மேலே போகாமல் பயன்படுத்துகிற தாக்கு பிடிக்கிற ஆள் தான் வந்து ரிங்ஸ். ஒன்று அதில் வந்து 2 ரிங்ஸ் இருக்கு. ஒன்று ஒயில் ரிங்ஸ், அடுத்தது கேஸ் ரிங்ஸ். இப்போ அமுக்கப்பட்ட இது இருக்குது தானே அமுக்கம் மேலேருந்து மேலே போகுது. அப்போ அந்த கேஸும் எண்ணெயும் அமுக்கப்படுறது வந்து லீக் ஆகாமல் மேலே போகும். விளங்கானே அவர் 2 ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஒன்று ஒயில் ட்ரிங்க்ஸ் கேஸ் அது இங்கே வந்து 2 ட்ரிங்க்ஸ் இருக்கு. இப்போ இதில் என்ன அமுக்குறது? நாங்கள் சிஸ்டத்துக்கு போகணும். சக்ஷன் டிஸ்சார்ஜ் என்ன? அப்போ அங்கே 2 இதில் வந்து 2 வேல்யூ இருக்கும். இப்போ சும்மா பிடிக்கிறேன் 2 வேல்யூ இருக்கும். இந்த 2 வேல்யூல ஒன்று சொல்ற வந்து சக்ஷன் வேல்வ், டிஸ்சார்ஜ் வேல்வ், இன்டேக் வேல்வ், டிஸ்சார்ஜ் எக்ஸ்கோஸ்ட் வேல்வ். சக்ஷன் வேல்வ், டிஸ்சார்ஜ் வேல்வ் அல்லது இன்டேக் வேல்வ், எக்ஸ்கோஸ்ட் வேல்வ். அதாவது உள்ளுள்ள வாயு, வெளித்தள்ளல் வாயு, உள்ளுள்ள வாயு, வெளிப்படுத்தல் வாயு வண்டி இருக்கு. அப்போ இந்த பிஸ்டனில் இந்த வேல்வ் வந்து ஒரு தரம் திறக்கும், அடுத்த தரம் மூடும், சில 2 தரம் மூடும். விளங்கானே உங்களுக்கு? அது இன்ஜினில் இருக்கு. அதாவது 4 ஸ்ட்ரோக் இருக்கு இன்ஜினில். ஒன்று வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸ்கோ ஸ்ட்ரோக் இருக்கு. அதாவது சக்ஷன் ஸ்ட்ரோக் உள்ளிழு அடிப்பு, கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அமுக்க அடிப்பு அல்லது நெருக்கல் அடிப்பு. அடுத்தது பவர் ஸ்ட்ரோக் பவரை கொடுக்கறது. அதாவது எரிபொருள் கலவை வந்து ஸ்புலாக் பிளக்கிற கோயில் இது அடிப்பால் 10 என்ன இந்த பிஸ்டன் என்ன அசைய தொடங்கும். நாங்கள் ஸ்டார்டர் மோட்டரில் நாங்கள் வந்து வாகனத்தில் ஒரு கீயை போட்ட வேண்டாம், கீயை ஓன் பண்ணக்குள்ள என்ன ஸ்டார்டர் மோட்டர் ஓன் ஆகி கொடுக்கும். ஓன் ஆகக்குள்ள நாங்கள் இதை அதாவது உயிர்ப்பித்தல் தொகுதி என்று சொல்கிறேன். ஸ்டார்டிங் சிஸ்டம் வேலை வேலை செய்யக்குள்ள என்ன நடக்குமென்று சொன்னால் அந்த எரிபொருள் ஸ்பார்க் பிளக்கில் உதவியோட 10 அங்கே பத்திரத்தால் எரிபொருள் பத்திரத்தால் ஒக்டேன் மூலக்கூறு, பெட்ரோல், C8 H18, CnH2n+2 ஹைட்ரோ கார்பன் 10 பத்திரத்தால் ஒரு விசை உருவாக்கும். அந்த விசையாக தான் இது அந்த பிஸ்டன் மேலே போய் கீழே வருது. எங்கே வந்து ஆட்டோமொபைலில். அதே மாதிரி இங்கேயும் வந்து இங்கே பத்திரம் இல்லை. இந்த வேல் வந்து இந்த பிஸ்டன் வந்து மேலே போய் கீழே வரும். அவை அங்கே வந்து அந்த இதை பார்த்தா சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் இன்டேக் வேல் ஓப்பனில் இருக்கு, எக்ஸ்கோஸ் க்ளோஸ். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் 2 வேல்வும் க்ளோஸ். பவர் ஸ்ட்ரோக்லேயும் 2 வேல்வும் க்ளோஸ். எக்ஸ்கோஸ்ட் வேல்வில் இன்டேக் வேல் க்ளோஸ், எக்ஸ்கோஸ்ட் வேல் ஓப்பன். அந்த எக்ஸ்கோஸ்ட் வேல்வுக்குள்ள தான் புகை, கார்பன் ஆக்சைடு, கார்பன் மோனோக்சைடு, நீர் எல்லாம் வெளியேறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு நல்ல வாகனம் வேண்டா
நல்ல வாகனம் ஒன்றை எரிக்கக்குள்ள இந்த நல்ல வாகனம் ஒன்றை நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறது நல்ல வாகனமா ஒன்று பார்க்குறதுக்கு நம்ம போய் அவர்கிட்ட சொல்லணும். வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணாதான் நாங்கள் ஹாலியில் வரணும். ஹாலியில் இன்ஜின் ஆன் பண்ணி போட்டு சைலன்சரில் கையை வச்சு பார்த்தா புகையோட தண்ணியும் பெறணும். என்ன பெறணும்? நீர். ஏனென்றா ஒக்டேன் மூலக்கூறு எரியும் போது, ஹைட்ரோ கார்பன் எரியும் போது அங்கே கார்பன் ஆக்சைடும் நீரும் உருவாகும். என்ன? நீர். ஆனால் பழைய வாகனங்களுக்கு வராது. அடுத்தது வந்து என்ஜின் ஹீட்டாக இருந்தாலும் வராது. என்ஜின் ஹீட்டில் என்னையும் ஓட்டர் வந்து ஆப்ரேட் ஆகிடும். விலங்கானே இதெல்லாம் வந்து ஆட்டோமொபைல். நம்மளுக்கு இங்கே தான் வேணுண்டா 2 வேல்யூ இருக்குது. ஆகவே இது வந்து அங்கே இருக்குது, கம்ப்ரஸருக்குள்ளுக்கு இருக்குது. என்ன இருக்குது? பிஸ்டன் இருக்குது. என்ன இருக்குது? சிலிண்டர் இருக்குது. என்ன இருக்குது? முசலம் இருக்குது. என்ன இருக்குது? முசல வலை இருக்குது. என்ன இருக்குது? கஜன் பின் இருக்குது. என்ன இருக்குது? கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது. என்ன நடக்குது? மேலே கீழே அசையுது. எங்க அசையுது? உயர்நிலை புள்ளியிலிருந்து தாழ்நிலை புள்ளிக்கு அசையுது. எப்படி அசையுது? 2 வேல்கள் இருக்குது. ஒன்று இன்டேக், அடுத்தது எக்ஸைட். உள்ளே வெளிப்படுது. என்னக்குள்ளதான் சக்ஷன் ப்ரெஷர், டிஸ்சார்ஜ் ப்ரெஷரை நீங்கள் என்னத்தில் சிஸ்டத்தில் காண்றீங்க. ரீஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் நீங்கள் காண்றீங்க. விலங்கனை. ஆகவே when we consider about the compressor, there is inside there is a cylinder. With the cylinder inside there is a piston. Then piston rings. This piston goes up and down. That is called the reciprocating motion. Up and down means the maximum point, it is a TDC. The piston is moving to the maximum point, it is a TDC, top dead center. The piston is moving down, that is a the minimum point, that is a BDC, bottom dead center. When the piston is moving up and down, this crankshaft will be rotated. This is the mechanism. This is the mechanical engineering. When we consider about this to the our compressor, normal compressor, reciprocating compressor, AC la vadi medutha reciprocating compressor la idu nadakudhu. And when we consider about the engine, that's also the same mechanism, but the problem is there is a firing. There is a firing order. There is a firing order. There is a 4-cylinder engine. There is a firing order 1, 3, 4, 2. There is a 6-cylinder. There is a firing order 1, 5, 3, 6, 2, 4. 1, 5, 3, 6, 2, 4 firing order. With the firing only the engine will be. When the engine is starting by using the starting system, the fuel system, the fuel is supplying through the injector or the carburetor. Inject through the carburetor. Then we have to supply the oxygen. Oxygen is the air is coming through the air cleaner. Again there is a spark plug distributor. When the spark plug is given the spark, the air fuel mixer is burned. As the result of that, it is producing the carbon dioxide, carbon monoxide. Sometimes there is SO2. Sometimes if we are using the diesel, which is not diesel, there is SO2. Again there is a good engine, it will be produce the water. That is the automobile. That's also same mechanism, but here different. Here there is no burning. There is no burning. Therefore the mechanism, the up and down motion. When we consider about the engine, there is a 4 strokes. But in the firing the engine, all the engine, maybe the 2-stroke engine or the 4-stroke engine or the any engine there is the 2 valve. One is suction valve and discharge valve. Minimum 2 valves. Some there is more valve. Okay. Then when the air fuel mixer, therefore when we putting the key, there is a starting system is on. The petrol is delivering, diesel is delivering through the carburetor or the injector. Again the spark plug will be give the spark. As a result of that, there is a force. With the force only the this one, what do you call that? Piston is moving up and down. As a result, there is a crankshaft will be rotating, then continuously it will be working. There is an automobile engineering mechanism. There is a stroke. What are the stroke? What is the suction stroke, power stroke, compression stroke, exhaust stroke? Means suction stroke, intake valve open, exhaust valve closed. Power stroke, compression stroke, both valves are closed. And power stroke, both valves are closed. The exhaust stroke, intake valve closed, exhaust valve open. That's the mechanism for the automobile. Why I am talking like that? Because that one also it is in the engine. That's agriculture engineering. This subject is there because they have an engine. They have a grass cutter. They are using all the engines and the water pump. Everything inside there is a piston. Like in our refinacy, there is a cylinder. There is a compressor. There is a reciprocating compressor. There is a piston, cylinder, piston rings, gudgeon pin,
up and down motion. Okay.